ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவுட்புட் கண்ட்ரோல் இன் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஏஐட்டேருந்து அவுட்புட்டை வாங்குறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ வாங்குகிற அவுட்புட்டை வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல்டாக வாங்குறது, அதாவது இப்போ ஏஐ கிட்ட நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்க அப்படின்னா அது வளன்னு அதுக்கு இருக்கிற டேட்டாவை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, ப்ரிப்பேர் ஆகணும், ஒரு 2 மார்க் கொஷின் தான் உங்களுக்கு வேணும். அந்த இடத்துல அது வளன்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் அதில் போய் அந்த பாயிண்ட்டை போய் தேடிட்டு இருக்க முடியாது. 2 மார்க் கொஷின்னா நமக்கு எப்படி வேணும் ஆன்சரு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவுட்புட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வாட் இஸ் அவுட்புட் கண்ட்ரோல் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவுட்புட்டை வந்து கண்ட்ரோல் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, நார்மலாக ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது, எக்ஸ்பிளைன் ஏஐ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாட்டுக்கு வளன்னு 16 மார்க் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் தான் வேணும், அதில் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்பிளைன் ஏஐ இன் 5 புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸை வந்து அது ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஓன் டாப்பிக்கு ஒரு ரோலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் டாப்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, சேவ்ஸ் டைம். அது வளன்னு கொடுத்ததில் உங்களுக்கான பாயிண்ட்டை நீங்கள் பிக் பண்ணி எழுதுறதுக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதுக்கிட்ட ஆன்சரே வர வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சேவ்ஸ் டைம், சேவ் ஆகும், ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மல்டிபர்பஸ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ஏதாவது கோடிங் லெட்டர், டெஸ்ட்டு, நோட்ஸ் எடுக்கணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, புல்லட் பாயிண்ட்ஸோட ஃபார்மேட். இங்கே பார்த்தீங்கன்னா கிவ் மீ 5 பாயிண்ட்ஸ் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 5 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா அழகாக வந்து சொல்லிடுச்சு என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே நீங்கள் வந்து வேறு ஏதாவது டாபிக், எக்ஸ்பிளைன் ஹவு ஏபிஐ ஒர்க்ஸ், நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது, எம்பிசியோட லைஃப் சைக்கிள் என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணு. 3 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸில் கொடுக்க வேண்டியது. செகண்ட் ஒன்று வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டியது. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, டேபுலர் காலமாக நீ கொடு. ஆன்சர் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பேரிசன்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணுவாங்க. அந்த கொஷின்லாம் கம்பேரிசன்லாம் ஈஸியாக வந்து டேபிள் சிக்கும் C++க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, கம்பேர் C and C++ இன் டேபிள் ஃபார்மேட்னா அழகாக டேபிள் ஃபார்மேட்டாக கொடுத்துரும். அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு வேணுமோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் கேப்சர் பண்ணி நம்ம எக்ஸாமில் எழுதுனா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். கோடிங் ரிலேட்டட் எதுவும் உங்களுக்கு அவுட்புட் ஃபார்மேட் வேணும்னா ரைட் அ C# ப்ரோக்ராம் ஃபார் Fibonacci சீரீஸ், ரைட் அ C++ ப்ரோக்ராம், ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம், ரைட் அ ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்ற மென்ஷன் பண்ணி ப்ரோக்ராம் வந்து கேட்டிங்க அப்படின்னா அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அது வந்து கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் வெர்சஸ் டீட்டெயில்டு ஆன்சர். ஷார்ட்டான ப்ராம்ப்ட் வேணும்னா எக்ஸ்பிளைன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன் 2 lines அப்படின்னு கொடுத்தா 2 லைனில் வந்து ஆன்சரை முடிச்சிடும். அதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா எக்ஸ்பிளைன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன் டீட்டெயில் வித் எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த வேர்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி ப்ராம்ப்டில் போட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் வரும். உங்களுக்கான பர்ஃபெக்டான ஆன்சர் வர்ற வரைக்கும் நீங்கள் ஏஐ வந்து விடவே கூடாது. அதை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் பர்ஃபெக்டான ஆன்சரை வந்து உங்களுக்கு கொடுக்கும். சேம் கொஷின்னு டிஃப்ரெண்ட் அவுட்புட் எப்படிலாம் வாங்குறது ஏஐட்ட இருந்து அப்படின்னா புல்லட் பாயிண்ட்ஸை போடுங்க. மிஷின் லேர்னிங்கை பற்றி எனக்கு 5 பாயிண்ட் தான் தேவைன்னா கிவ் மீ 5 புல்லட் பாயிண்ட்ஸ் அபவுட் மிஷின் லேர்னிங், கிவ் மீ 5 புல்லட் பாயிண்ட்ஸ் அபவுட் ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸ் சொல்லும். ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஷார்ட் ஆன்சர். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட டர்ன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ராம்ப்டை வந்து நான் இப்போ சொன்ன வேலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.